Вадим, у тебя будильник хуярит. Алло! Вадим! 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 Алло! У тебя будильник! Hey you! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ஒரு வருஷத்தில் என் தொண்டை எப்படி மாறி இருக்கு, நான் எப்படி மாறி இருக்கேன், அதெல்லாம் நிறைய விஷயம் போயிடுச்சு. இந்த ஒரு வருஷம் என்ன ஆச்சு ஏதுன்றது இப்போ இந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிவிட்டு இந்த சேனலோட கதி என்ன அப்படின்றத தான் கொஞ்சம் பார்க்கலான் இருக்கேன். வெறும் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் பார்க்கல, கிட்டத்தட்ட நான் நேரிலே பார்க்காத ஒரு 800 பேர் நீ பார்க்குறாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் தான். கிட்டத்தட்ட இந்த 1 இயர் நான் இதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷமும் நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன். அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு வாய்ஸ் கொடுக்குறதோ நான் எனக்கு பிடிச்சது செய்கிறது அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு வருஷமாக நான் இருந்த இடம் என் நரகத்தில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நிம்மதியாக சாப்பிட முடியல, சமைக்க முடியல, என் பாத்ரூம் கூட அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் தான் நான் படிக்கிற படிப்போடு ஒரு ஒன் ஆஃப் த க்ரூஷியல் வருஷமாக இருந்துச்சு. நல்ல வழியாக எந்த டெப்ட்டும் இல்லாமல் அதை க்ராஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வருஷத்தில் என்னால் ஃபோனே நான் அதிகமாக என்னால் எடுக்க முடியல. நிறைய பேருக்கு என்னால் ஒழுங்காக ரிப்ளை பண்ண முடியல. நிறைய பேரோட கான்டாக்டு கிட்டத்தட்ட போயிடுச்சு. அண்ட் இந்த ஒரு வருஷம் என்னை ரொம்ப மாற்றிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இந்த வருஷம் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணேன். லிட்ரலி நான் ஒரு ஹாஸ்டலில் தான் இருந்தேன் இந்த வருஷம். அந்த வார்டன் எல்லாரும் முன்னாடி வச்சு என் தலையில் காக்ரோச் ஸ்ப்ரே அடித்ததாக இருக்கட்டும் சரி, எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கமாக பேசினதாக இருக்கட்டும் சரி, இவ்வளோ விஷயமும் நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் படிக்கும்போது நான் அவ்வளோ பெரிய டாப்பர்லாம் கிடையாது, பட் ஆனால் ஓரளவுக்கு படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி படிக்கும்போது தான் ஒரு ஃபைனல்ஸ் அப்போ எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகிடுச்சு. ஒரு டெஸ்ட் அப்போ அந்த ப்ரொஃபஸர் லிட்ரலி பார்த்துட்டு யூ ஹேவ் போரேஜ் இன் யுவர் ஹெட் அப்படின்னாரு. அதாச்சும் லிட்ரலி மண்டையில் மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்கான்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ என் கூட இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் நான் கெஞ்சினேன், எங்கள் இதில் இடம் இருக்கா அது இருக்கான்னு. பட் எல்லாருமே சாரி, எங்கள் பிசைடு சாரி சாரி சாரி, பட் லிட்ரலி தேர் நாட் சாரி. ஸோ இவ்வளோ நடந்துச்சு. படிக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. என் வீட்லேயும் இந்த நூலேரியில் மிஸ் ஆகிடுச்சு கரடின்ற மாதிரி தான் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. லிட்ரலி இந்த வருஷம் இருக்கிறதுலே நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஏதோ கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி வச்ச வருஷம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு வருஷம் என்னால் அனிமேவும் அவ்வளோ பார்க்க முடியல. நான் லிட்ரலி எதுவுமே பண்ணலை, வெறுமனே சாப்பிட்டேன், படுத்தேன், என்னமோ பண்ணேன்ற மாதிரி மட்டும்தான் இருக்குது ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால். அண்ட் இந்த ஒரு வருஷமாக நான் எப்படியாச்சு நடுவில் பேச முடியுமான்னு பார்த்தேன். ஆனால் நான் இருந்த இடத்துல மூச்சு விட்டாலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் நான் படிக்கிறதுக்கும் மலையாக மூட்டையாக இருந்துச்சு. உங்களையும் நான் உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் நான் இப்போ இருக்கிற இடத்துல யூடியூபை பேன் பண்ணிட்டாங்க, அதுவும் ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து மனசு விட்டு பேசுகிறது நல்லா தான் இருக்குது. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு 2 மாதத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுவேன் ப்ராபப்ளி. அண்ட் இனிமேல் நான் அனிமே பற்றி மட்டும் பேசுகிறது ஐடியா இல்லைன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ என்ன மாதிரி பேசலான்றதும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நிறைய இந்த உலகத்தில் விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி எனக்கு நிறைய ஒப்பீனியன்ஸும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசெண்டாக உலகத்தில் என்ன நடக்குது, இந்த ஒரு விஷயத்தில் என்ன டவுட் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நடுவில் பேசியிருந்தா கூட இந்தளவுக்கு ஆக்கூட இருக்காது. இப்போ பேசும்போது இந்த ஒரு பழைய ஒரு துருத்துருன்று இருக்குனஸ்ஸு, இந்த ஒரு கடகடான்னு பேசுகிறதுல இப்போ சுத்தமாக இல்லை. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி அது பதட்டம்னு சொல்கிறதா இல்லை இத்தனை நாள் பேசாமல் இருந்தது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதான்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் உண்மையில இந்த சேனலை மிஸ் பண்ணேன். இப்போது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான், இப்போ இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் நான் அங்கே இருக்கும்போது இந்த வீடியோஸ் நான் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். உண்மையில சொல்லப்போனால் கொஞ்சம் சீ அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ பண்ணியிருக்கேன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு பழைய ஒரு ஹவுடலை கொண்டு வர்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி நான் இந்த ஒரு வருஷமாக உங்களை காக்க வச்சதுக்கு ஒரு சின்ன மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இந்த ஒரு என் கை மட்டும் தெரிகிற மாதிரி இருக்க ஒரு ஃபோட்டோவையுமே நான் இதில் வச்சேன். அண்ட் மோரோவர் நான் இப்போது ரைசன் ப்ரோ, இந்திரஜித், இவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் என்கிட்ட இன்ஸ்டாவில் பேசிகிட்டே இருப்பாங்க, ஏன் வரல, என்ன ஆச்சு ஏதுன்னு. அவங்க எல்லாருக்குமே நான், இவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு நான் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே என்னால் இப்போ தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஸோ ஒரே இதிலேயே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ இந்த ஒரு வருஷத்தில்
லோச்சான் என்னன்னா அவன் பாட்டுக்கு அவன் ஸ்டோரிஸில் அவனோட ஒப்பீனியன்ஸை தெளிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றவங்களாம் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. விஆர்டி அவனோட பேர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டான். இவ்வளோ மேட்ரு நடந்திருக்கு. அது எனக்கு இப்போ இந்த ஒரு 1/2 மாதத்துக்கு 15 நாளுக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. நான் மீன்வேல் இங்கே ஃபைனல்ஸில் படிக்கிறதுக்கு இந்த சைக்கோஸ் கிட்ட இருந்து சமாளிக்கிறதுக்கு என் கூட இருந்து குழி பறிச்சு இறங்கியிருக்குதுப்பா. இது எல்லாமே லிட்ரலி ஒரு இந்த 6 மாத கேப்பில் இன்னும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது, அப்படியே சொங்கி கீழே இறங்கிடுச்சு. இப்போது ஏதோ நான் ஆக்சுவலி இப்போ பக்கத்தில் ஒரு ஏதோ மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே என்னால் பேச முடியுமான்னு தெரில. பட் இருந்தாலும் இப்போது பேசி ஆகணுன்றனால தான் பேசுகிறேன். ஸோ பின்னாடிக்கு பேக்ரவுண்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் பேசி முடிச்சிடுவேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரி டாபிக்ஸ் வருதோ அதில் எது டாப்பாக இருக்கோ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷனும் பண்ணுவேன். அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு டாபிக் நல்லா இருந்துச்சுன்னா அதை தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடலான்னு இருக்கேன். என்னோடய ஒப்பீனியன் ஒரு சில விஷயத்தில் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் அதையும் இது பண்ணலாம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கும் பேசுகிறதுக்கு தெம்பில்லை, சவுண்டு அதிகமாகிடுச்சு. பட்டாங்க